நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 1,80,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட டித்வா புயலின் போது கனமழை கொட்டி தீர்த்ததால் மாவட்டம் முழுவதும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பிற்குள்ளானது. இதில் 80,000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் சேதமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக தாளடி பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது வடகிழக்கு பருவமழை ஓய்ந்துள்ள நிலையில் விவசாய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நாகை, திருமருகல், கீழ்வேலூர், பட்டமங்கலம், தேவூர், வலிவலம், சாட்டியக்குடி, திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் தாளடி பயிர்களில் களை எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஈடுபட்டுள்ள பெண்கள் வெயில் மற்றும் களைப்பு தெரியாமல் இருக்க பாரம்பரிய கிராமிய பாடல்களை பாடியபடி பணியில் ஈடுபட்டனர். ஒரு பெண் ராகம் இழுத்து பாட அதை மற்ற பெண்கள் உள்வாங்கி உற்சாகத்துடன் பாடினர். எத்தனையோ மேற்கத்திய இசை பாடல்கள் இணையத்தில் வலம் வந்தாலும் மண்மனம் மாறாத வெள்ளந்தி மக்களின் தெம்மாங்கு பாடல்கள்தான் மண்ணையும் மனங்களையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்கிறது என்றால் மிகையாகாது.